விரைவில் வர இருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். இறையரசுக்காக எங்களை ஆயத்தப்படுத்துகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, 7வது எக்காலம் முழங்கப்படுகின்ற பொழுது நிகழ்வனவற்றை இன்று தியானிக்க இருக்கின்றோம். உமது காட்சிகள், உம்முடைய வார்த்தையில் நாங்கள் ஆழமாக சார்ந்து வளர்வதற்கு எங்களுக்கு துணை புரியட்டும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் கேட்கிறோம் சுவாமி, ஆமேன். வெளிப்படுத்தல் நூல் முடிவதற்கு இன்னும் அதிக புத்தகங்கள் இருக்கின்ற பொழுது எதிர்காலத்தில் நிகழ இருக்கும் மிக முக்கியமான காரியங்களை யோவான் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 14 முதல் 19 வரை உள்ள வசனங்களில் குறிப்பிடுகின்றார். இந்த குறிப்பிட்ட பகுதியில் எதிர்காலத்தில் நிகழ இருக்கின்ற 3 முக்கியமான நிகழ்வுகளை யோவான் குறிப்பிடுகின்றார். அவற்றையே இன்று திருமறை ஆய்வில் நாம் தியானிக்க இருக்கின்றோம். முதலாவதாக இந்த திருமறை பகுதியில் அவர் குறிப்பிடுகின்ற நிகழ்வு, உலக அரசுகள் ஆண்டவரின் அரசுகளாக மாறுகின்ற நிகழ்வு. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பூமியை துன்புறுத்துகின்ற 3 கேடுகளில் 2 கேடுகள் கடந்து விட்டன என்றும் 3வது கேடு மட்டுமே உள்ளது என்றும் அது விரைவில் வர இருக்கின்றது என்றும் யோவான் குறிப்பிடுகின்றார். பூமியை துடைத்து மக்களை துன்புறுத்தும் பேய், வெட்டுக்கிளி போன்றவற்றால் ஏற்படும் அழிவே முதல் கேடு என்று வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரையுள்ள வசனங்களில் நாம் காணலாம். 2வது துன்பம் அல்லது கேடு பூமியை துடைத்தளிக்கும் பேய் இராணுவ குதிரைகளால் ஏற்படுகின்ற துன்பம். இது இறை பயமற்ற மற்றும் தீய மக்களில் 3இல் 1 பங்கை கொன்றுவிடுகின்றது. இங்கே குறிப்பிடுகின்ற இந்த செய்தி வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 13 முதல் 21 வரையுள்ள வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த கேடுகள் எருசலேமின் அழிவை குறிப்பதாக பல அறிஞர்கள் கூறுகின்றனர். முதல் அழிவு யூதர்களுக்குள்ளே நடந்த துரோகங்களால் ஏற்பட்ட அழிவு ஆகும். 2வது அழிவு ரோமானியர்களால் நகரத்தை முற்றுகையிட்ட பொழுது நடைபெற்றது. 3வது கேடும் விரைவில் வர இருக்கின்றது. அது 7வது எக்காலம் ஊதப்படுவதால் ஏற்படுவது என்று 14ஆம் வசனம் கூறுகின்றது. இந்த கேட்டினால் நகரம் சூறையாடப்படுவதோடு எருசலேம் ஆலயமும் நகரமும் எரிக்கப்படுகின்றது. இதன் விளைவாக கிட்டத்தட்ட 1 மில்லியன் மக்கள் தங்கள் உயிர்களை இழக்கின்றனர். இதுவே எல்லா துயர்களிலும் மிகப்பெரிய கேடு ஆகும். 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் 7வது தூதன் எக்காலம் முழங்குகின்றார். உடனே உலகின் ஆட்சி உரிமை நம் ஆண்டவருக்கும் அவருடைய மேசியாவுக்கும் உரியதாயிற்று, அவரே என்றென்றும் ஆட்சி புரிவார் என்ற முழக்கம் உண்டாயிற்று. 7வது தூதன் எக்காலம் ஊதியவுடன் உலக அரசுகள் ஆண்டவரின் அரசுகளாக பிரகடனம் செய்யப்பட்டன. இந்த காட்சி 2ஆம் சங்கீதத்துடன் தொடர்புடையது என்பதை அந்த சங்கீதத்தை படிக்கின்ற பொழுது நாம் அறிந்து கொள்வோம். 2ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் இருப்புக்கோலால் அவர்களை நொறுக்கி குயகலத்தை போல் அவர்களை உடைத்து போடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பூமியில் வாழும் மக்களாகிய நாம் செய்ய வேண்டியதையும் 2ஆம் சங்கீதம் 10 முதல் 12 வரை உள்ள வசனங்கள் விளக்குகின்றன. அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற முதலாவது காரியம் ஆளுகிறவர்கள் உணர்வடைதல். 2ஆம் சங்கீதம்
10ஆம் வசனம் இப்படி சொல்லுகின்றது: இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். ஆளுகிற அரசர்களும் பூமியின் நியாயாதிபதிகளும் உணர்வடைந்தவர்களாக இருப்பது இங்கே மிக அவசியமானதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இரண்டாவதாக, மனிதர்களாகிய நாம் பயத்துடன் அவரை சேவிக்கும்படி 2ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் சொல்கின்றது. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று அந்த வசனத்தில் படிக்கின்றோம். ஆண்டவர் பக்கம் நிற்போருக்கு கிடைக்கும் பாக்கியம் 2ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவரை அண்டிக் கொள்ளுகிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று சங்கீதம் கூறுகிறது. எனவே தீமையின் நடுவே நாம் வாழ்வோராக இருப்பினும் ஆண்டவரின் பக்கமே எப்போதும் நின்று செயல்பட வேண்டும் என்பதை வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தின் 14ஆம் 15ஆம் வசனங்கள் நமக்கு சொல்லுகின்றன. எதிர்காலத்தில் நடைபெறப்போகும் 2வது நிகழ்வாக 11ஆம் அதிகாரம் 14 முதல் 19 வரையுள்ள வசனங்களில் நாம் காணுகின்ற காட்சி 1000 ஆண்டு ஆட்சி குறித்த செய்தி. உலக அரசையும் ஆளுகையையும் நாம் நோக்கினால் சில நல்லவையாகவும் சில கெட்டவையாகவும் இருப்பதை நாம் உணரலாம். பூமிக்குரிய சட்டங்கள் அல்லது பூமியின் அரசுகள் ஏற்படுத்துகின்ற சட்டங்கள் சிலருக்கு சாதகமாகவும் மற்றவர்களுக்கு அநியாயமாகவும் இருக்கின்றன. சில பொருளாதார கொள்கைகள் மக்களுக்கு பயன் விளைவிப்பவையாகவும் சில மக்களை பாதிப்பவையாகவும் இருக்கின்றன. உலக ஆட்சியில் சிலர் பாதுகாப்புடனும் வேறு சிலர் தவறாக பயன்படுத்தப்படுவோராகவும் அடிமைப்படுத்தப்படுவோராகவும் இருக்கின்றனர். பூமிக்குரிய சில அரசுகள் மக்களுக்கு வேண்டிய குடிநீர், சாலை வசதிகள், மின்சார வசதிகள் ஆகியவற்றை வழங்குகின்றன. ஆனால் வேறு சில அரசுகள் அவற்றை கண்டுகொள்ளாமலும் இருக்கின்றன. இவ்வுலகின் அரசுகளெல்லாம் நமது ஆண்டவரின் தலைமையில் 1000 ஆண்டு ஆட்சிக்கு உட்பட இருக்கின்றன என்பது யோவான் இந்த காட்சியின் மூலம் நமக்கு தருகின்ற மகிழ்ச்சியான செய்தியாகும். 7வது வானதூதர் எக்காளம் ஊதியவுடன் அரியணையில் அமர்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகம் குப்பர விழுந்து கடவுளை வணங்கினர் என்று நாம் படிக்கின்றோம். பின்னர் அவர்கள் புகழ்ந்து பாடிய பாடல் 17ஆம் 18ஆம் வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அந்த வசனங்களை நான் வாசிக்கின்றேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறேன். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். இப்பாடலில் 24 மூப்பர்களும் 3 காரியங்களுக்காக இறைவனை போற்றுகின்றனர். முதலாவதாக, எல்லாம் வல்ல இறைவன் என்று கடவுளை புகழ்கின்றனர். சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் என்று நாம் படிக்க கேட்டோம். நம் ஆண்டவர் சர்வ வல்லவர் என்பது நமது நம்பிக்கையில் நம்மை வலுவூட்டும் வார்த்தைகள் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். சர்வ வல்ல கடவுளின் பிள்ளைகளாகிய நாம் எதனை கண்டும் கலங்காமல் உறுதியோடு இந்த உலகில் வாழ அழைக்கப்படுகின்றோம். இறுதி காலத்தின் தீமைகளும் கேடுகளும் நம்மை அழுத்துவதாக இருந்தாலும் சர்வ வல்ல கடவுளின் பிள்ளைகளாக நாம் வாழ்வதால்
அதை குறித்து நாம் அஞ்ச தேவையில்லை என்று இந்த காட்சியின் வழியாக நாம் அறிகின்றோம். இரண்டாவதாக 24 மூப்பர்களின் பாடல் சொல்கின்ற மற்றொரு செய்தி, இருந்தவரும் இருக்கிறவரும் வருபவருமாகிய நித்தியமானவர் என்கின்ற கடவுள் போற்றுதலுக்குரியவர் என்பதாகும். நாம் வணங்குகின்ற ஆண்டவர் இப்போது இருப்பவர், எப்போதும் இருந்தவர், வரும் காலங்களிலும் இருக்கப் போகின்றவர். ஆகவே எல்லாவற்றையும் அறிந்தவர், நமது கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் அறிந்தவர். அவரிடம் நமது வாழ்வை அல்லது நமது பிரச்சனைகளை, நமது குடும்பத்தை அல்லது தொழிலை நாம் கொடுத்து நிம்மதியாக வாழும்படி ஆண்டவர் அழைக்கின்றார். 24 மூப்பர்கள் பாடுகின்ற பாடல் சொல்கின்ற மூன்றாவது செய்தி, கடவுளை மதிக்காமல் சாத்தானுக்கு மதிப்பு கொடுத்து தவறாக ஆளுகை செய்து கொண்டிருந்த உலகின் ஆட்சியை மீண்டும் தனது பொறுப்பில் எடுத்து கொண்டதற்காக இந்த மூப்பர்கள் கடவுளை போற்றி புகழுகின்றனர். மனிதன் உடல் ஆசையாலும் பொருள் ஆசையாலும் அதிகார ஆசையாலும் விடுபட இயலாதவாறு முடங்கி கிடந்த நிலையில் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ்வோரோடு 1000 ஆண்டு ஆட்சி செய்வதற்காக 24 மூப்பர்களும் அவரை புகழுகின்றனர். மூன்றாவதாக, எதிர்காலத்தில் நிகழ இருப்பதாக வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 14 முதல் 19 வரையுள்ள பகுதியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற மற்றொரு காட்சி, தீய சக்திகளின் இறுதி தாக்குதலும் அவைகள் மேற்கொள்ளப்படுகின்ற நிகழ்வும். 1000 ஆண்டுகளின் முடிவில் அனைத்து தீய சக்திகளின் தாக்குதல் வரவுள்ளது என வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் கூறுகின்றது. ஆனால் கடவுளின் ஆட்சிக்கு எதிராக கிளர்ந்தெழும் அனைவரும் தோற்கடிக்கப்படுவார்கள் எனவும் 18ஆம் வசனத்தில் நாம் படிக்கின்றோம். இந்த காட்சி குறித்து திருமறையில் வேறு சில இடங்களிலும் குறிப்புகள் உள்ளன. சாத்தான் மக்களை தூண்டி வழி நடத்தும் பொழுது பலர் கிறிஸ்துவையும் அவரை பின்பற்றுபவர்களையும் விழத்தள்ள முயற்சிப்பர் எனவும், அவர்களுக்கு எதிராக கடவுளின் கோபம் எழும்பும் எனவும் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரையுள்ள வசனங்களிலும் 11 முதல் 15 வரையுள்ள வசனங்களிலும் ரோமர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலும் நாம் படிக்கலாம். எனவே விசுவாசிகளாகிய நாம் கடவுளுக்கு எதிராக செயல்படுவோரோடு சேராமல் இருக்க அழைக்கப்படுகின்றோம். மட்டுமல்ல, இறைப்பற்று மிக்கோர் வெகுமதி பெறுவர் என்கின்ற செய்தியும் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. தீய சக்திகள் மேற்கொள்ளப்படும் பொழுது பரலோக ஆலயம் திறக்கப்படும் என்கின்ற காட்சியும், அந்த ஆலயத்தில் உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது என்றும் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் காண்கின்றோம். இந்த காட்சி 3 உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. முதலாவதாக, உடன்படிக்கை பெட்டி அல்லது உடன்படிக்கை பேழை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்தது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். எந்த சாதாரண மனிதனும் அதனுள் இருப்பதை பார்த்ததில்லை. ஆசாரியர் கூட பாவ நிவிர்த்தி நாளில் மட்டுமே அதனுள் சென்றனர். இப்பொழுது கடவுளின் மகிமை முழுமையாக காட்டப்பட போகிறது என்பது மிகவும் பாக்கியமான மகிழ்ச்சியான செய்தி. இரண்டாவதாக, 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள காட்சி சொல்லுகின்ற மற்றொரு உண்மை, கடவுள் தம் மக்களுடன் செய்த சிறப்பு உடன்படிக்கையின் நினைவூட்டுதலே உடன்படிக்கை பெட்டி என்பதாகும். முதலில் அந்த உடன்படிக்கை இஸ்ரவேல் மக்களோடு இருந்தது.
பின்னர் புதிய உடன்படிக்கை இயேசுவை நேசிக்கும் ஒவ்வொரு விசுவாசியோடும் இருந்தது. இங்கே யோவான் வழியாக வெளிப்படுத்தப்பட்டுள்ள உடன்படிக்கை குறித்த காட்சி, கடவுள் தமது வாக்குறுதியை ஒருபோதும் பொய்யாக்க மாட்டார், அவருடைய வாக்குறுதி நிறைவேறியே தீரும் என்பதை நமக்கு தெரிவிக்கின்றது. மூன்றாவதாக 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள காட்சி சொல்லுகின்ற மற்றொரு உண்மை, கடவுளின் கோவில் விண்ணகத்தில் திறக்கப்படுகிறது. கடவுள் அந்த ஆலயத்தில் குடியிருப்பார் என்பதாகும். புதிய எருசலேமில் நான் எந்த ஆலயத்தையும் காணவில்லை என வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் யோவான் குறிப்பிடுகின்றார். பூமியில் புதிய வானமும் புதிய பூமியும் இறை ஆட்சியும் அமைவதால் வழிபாட்டு தலங்கள் மக்களுக்கு தேவைப்படுவதில்லை. கடவுளை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் உண்மையான இதய வழிபாடு அதில் காணப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். எதிர்கால நிகழ்வுகளின் முன்னறிவிப்பு குறித்த வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 14 முதல் 19 வரை உள்ள காட்சி கடவுளின் எதிரிகளுக்கு எச்சரிக்கையாகவும் கடவுளின் உடன்படிக்கையின் மக்களுக்கு உற்சாகமூட்டும் செய்தியாகவும் உள்ளது. எனவே விசுவாசிகளாகிய நாம் எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் உடன்படிக்கையின் மக்களாக அவரோடு இணைந்து வாழ நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். ஜெபிப்போம். ஆண்டவரே, உலக அரசுகள் ஆண்டவரின் அரசுகளாக மாறுகின்ற இறுதி காலத்தை நாங்கள் நெருங்கியிருக்கிறோம் என்கின்ற உணர்வை எப்போதும் எங்களுக்கு தாரும். 1000 ஆண்டு ஆட்சியில் உம்மோடு ஆழத்தக்கதாக இவ்வுலகின் தீமைகளுக்கு உட்படாமல் சாத்தானை எதிர்த்து உம்மோடு நாங்கள் நெருங்கி வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். தீய சக்திகள் இறுதி தாக்குதலின் போது அவைகள் உமக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தாலும் இறுதி வெற்றி உம்முடையதே என்பதை நாங்கள் இந்த நாளின் காட்சியின் ஊடாக கற்றுக்கொண்டோம். எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மோடு இணைந்து வாழ்ந்து உம்முடைய ஆட்சியில் பங்கேற்கின்ற நல்ல அர்ப்பணிப்பை எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் இவற்றை கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.